அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் நினைத்ததை நிஜமாக்கும் ரகசியம். த சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். எல்லார் வாழ்க்கையிலும் தான் நினைச்சதை நிஜமாக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய சூக்ஷ்ம ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்ளலாம். சற்று கவனியுங்கள். நினைத்ததை நிஜமாக்கும் ரகசியம். இந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கின்றீர்களோ, என்ன நினைக்கின்றீர்களோ, என்ன சிந்தனை செய்கின்றீர்களோ, அதை செயலாக செய்து முடிப்பது. இப்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சது எல்லாமே செயலா மாறுறதில்ல. காரணம் என்ன? உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. ஏன் என்ன என்ன நடக்குது? ஏன் நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது? இது நான் ஆன்மீகம் சார்ந்து சூக்ஷ்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஒரு சிந்தனை சிந்திக்கும்போது, அந்த சிந்தித்தலில் அவநம்பிக்கையோ, சந்தேகமோ, குழப்பமோ இருந்தால் அந்த சிந்தனை செயலாக மாறுவது கடினம். உங்க வாழ்க்கையில இந்த வெளியுலகம் சார்ந்து அது ஆரோக்கியமானாலும் சரி, தொழில் வளர்ச்சியானாலும் சரி, ஒரு லட்சியமானாலும் சரி, எதை நீங்க சிந்திக்கும் போதும் அந்த சிந்தித்தல்லையே உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டும் எனர்ஜெட்டிக்காவும் உற்சாகமா இருந்தா தான் அந்த சிந்தனை செயலாக மாறும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை செய்து முடித்திருப்பீர்கள். அது நடந்திருக்கவும் செய்யுது. ஏன் சில விஷயங்கள் நடக்கல? இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க சிந்திக்கும் போதே அதற்கான சக்தியும், புத்தியும் இந்த 2ம் தகுந்தாற் போல உருவாச்சுன்னா, அந்த சிந்தித்தலோடு சேர்ந்து, அந்த எண்ணங்களோடு சேர்ந்து சக்தியும் புத்தியும் தேவையான அளவற்றுக்கு நிறைவாக இருந்தால் அந்த சிந்தனை செயலாக ஈஸியா மாறும். அதனால நீங்க பாருங்க, இந்த செயலா பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. அதை கடந்து கடந்து இந்த உத்வேகத்தோடு நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்க. எங்க உங்களுக்கு இந்த உத்வேகம் குறைகின்றதோ, ஒரு சோசியலா சொல்லணும்னா சலுப்பு. என்னப்பா பார்த்தாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த சலுப்பு தட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் இதே நடந்துகிட்டு இருக்கு. பிரஷராவே இருக்கு. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அங்க செயலா மாற மாட்டேங்குது. இந்த 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 உணர்ச்சி தான் உங்களுடைய சக்தியும் புத்தியும் குறைக்கின்றது. அப்ப இந்த இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த உணர்ச்சிகள் செயல் செய்யும்போது நடக்கின்றது என்றால், ஆழ்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சிந்திக்கும் போதே அது இருந்திருக்குன்னு அர்த்தம். சிந்திக்கும் போது எந்த வகையான உணர்ச்சிகளுடைய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, செயல்லையும் அதோடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. மீண்டும் விளக்கமாக சொல்றேன், கவனிச்சுக்கங்க. நீங்க ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அந்த சிந்திக்கும் போது எந்த உணர்வு உங்களுக்கு இருக்கோ அதுதான் செயலாக மாறும். உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு, எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை நிச்சயமாக செயலாக மாறுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்திக்க போகின்றோம். உணர்வு நிலை.
எதை வச்சு நீங்க சிந்திக்கிறீங்கங்கிறதுடைய மூலத்தை நாம் இங்கு சற்று ஆழ்ந்து பார்ப்போம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தேவைக்காக வாழ்பவர்கள், ஆசைக்காக வாழ்வார்கள். 2 விஷயம் இருக்கு. தேவைக்கு வாழ்வது, தேவைக்கு அதிகமாக ஆசையில் வாழ்வது. இந்த ஆசையில வாழக்கூடிய மனிதன் நிதானத்தை இழந்து, ஆசையில் சிக்கி, நிலை தடுமாறி, தேவையற்ற சிந்தனை செய்து, அதை செயலாக்கினாலும் கூட மன நிம்மதி கிடைக்காது. ஆசையில் இருப்பவரும் கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க. ஆசையுடைய அதிகமான தாக்கத்தினால எவ்வளவு கடன் வாங்குறதுன்னு தெரியாமையே கடன் வாங்குறது. இந்த அகலக்கால்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அகலக்கால் வச்சு அந்த நிலை தடுமாறி, அந்த ஆசையிலேயே நிலை தடுமாறி நிதானத்தை இழந்து நகர்வது. அந்த செயல் நடந்தாலும் கூட ஒரு மன நிம்மதி ஏற்படாது. தொடர்ந்து லைஃப்ல இந்த கம்பேரிசன் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி இது நடந்துகிட்டே இருக்கு. இது ஆசையில் வாழ்வது. இந்த தேவைங்கிறது தான் அடிப்படை. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய நினைத்ததை நிஜமாக்கும் இந்த சத்தியத்துல நமக்கு எது தேவைங்கிறத நம்ம கவனமா உள்ளுக்குள்ள சிந்தனை பண்ணி செய்வது மிகவும் முதல் அடிப்படை. நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறதுல முழு கவனம் முதல் செலுத்த வேண்டும். அந்த சிந்தனை எந்த உணர்விலிருந்து உதிக்கின்றது? நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து சிந்திப்பதனால் அது செயலாக மாறுவது கடினம். அப்படியே செயலாக மாறினாலும் நிம்மதியை நிறைவை தராது. எந்த நினைப்பை நிஜமாக்குவதுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சமுதாயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறது, நீங்க எத்தனை கோடி நினைச்சாலும் அதை சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி சயின்ஸ் அப்படி நினைச்சு செயலா மாற்றோட நிம்மதிங்கிற விஷயத்தை தர முடியுமா என்கின்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். அதன் மூலமாக நிறைவு, நிம்மதி ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசை என்கின்ற பரபரப்பு தேவைக்கு தாண்டி, தேவைக்கு அதிகமாக உணர்ச்சி முடிச்சுகளில் சிக்குவதினால் நீங்கள் நினைத்ததை சாதிப்பது சாத்தியமில்லை. அப்ப முதல் விஷயம் உணர்வு, சிந்தனை, செயல். இது ஒண்ணு இருக்கு. உணர்ச்சி, சிந்தனை, செயல். இந்த 2 இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. உணர்வு, சிந்தனை, செயல். மற்றொன்று உணர்ச்சி என்பது உணர்ச்சி முடிச்சுகள்னு சொல்றேன். உணர்ச்சி, சிந்தனை, செயல். இந்த 2 உடைய ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். உணர்வு என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஆனந்த உணர்வு. அதாவது அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட், நிறைவு. இந்த நிறைவு தன்மையிலிருந்து, நிதானத்திலிருந்து ஆசை நோக்கி செல்லாமல் தேவையை புரிந்து கொண்டு நிதானமாக உங்களுடைய உணர்வை செம்மைப்படுத்த வேண்டும். எல்லார் மனிதனுக்கும் தெரியும், நம்ம ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல, உணர்ச்சி வேகத்துல சிந்திக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூட. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டேன்.
இந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது, உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்திலிருந்து செய்வது. இது 2மே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிதானமான உணர்வு தான் ஆனந்தம் என்று நான் சொல்கின்றேன் சற்று ஆழமாக. இந்த அளவு நீங்க புரிஞ்சா போதும். உணர்ச்சி வசப்படாம நிதானத்திலிருந்து சிந்தித்தோமானால், அப்ப அந்த சிந்தனைக்கான சக்தியும் புத்தியும் இந்த உணர்விலிருந்து தான் வருகின்றது என்பதை சொல்கின்றேன். உணர்வு என்பது இந்த சக்தியும் புத்தியும். இந்த நிறைவு தன்மையிலிருந்து, இந்த உணர்விலிருந்து சிந்திப்பதனால் அந்த சிந்தனை உதிக்கும் பொழுதே அதனுடைய இருப்பு, சிந்தனையோடைய இருப்பு, சக்தி புத்தியும் தேவையான அளவிற்கு அது சேர்ந்துதான் உதிக்கின்றது. இது 2வது படி. அப்ப அந்த சிந்தனை சக்தியும் புத்தியும் சேர்ந்து உதிப்பதனால் நிச்சயமாக அது செயலாக மாறும். ஒரு செயலுக்கு தேவை சக்தி புத்தி. அந்த செயலுக்கு தேவையான சக்தி இல்லைனாலும், புத்தி இல்லைனாலும் அது செயலாக மாறாது. இந்த உணர்விலிருந்து செயல்படுவதினால் அந்த செயல் நடந்த பிறகு நிறைவுத்தன்மையும், நிம்மதியும், பரிபூரணத்தையும் தரும். இது ஒரு செயல். மற்றொன்று, ஒரு மனிதன் அதிகமாக இருப்பது உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து சிந்திப்பதனால் அது செயல்படுத்துவது. அது ஆசை, பேராசை என்று சொல்கின்றேன். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, முழுமையான கவனம் இருக்காது. கவனத்தை செலுத்த இயலாது. படபடன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுப்பது. பிராக்டிக்கல் கிரவுண்ட் ரியாலிட்டியில கவனம் இல்லாம எதிர்கால ஆசை என்கின்ற மோகத்தில் சிக்குவதினால் முழு கவனமும் இழக்க துவங்குகின்றது. இந்த உணர்ச்சிகளிலிருந்து சிந்திப்பதனால். அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய வருமானம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை மறக்கடித்து, இதை மறக்க செய்து, ஆசையை தூண்டி செயலாக மாற்றும். அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் தேவை. அதனாலதான் கடன் வாங்கும்போது இருக்கின்ற உணர்வு வேறு, கடன் வாங்கி கட்டும்போது இருக்கின்ற உணர்வு வேறு. சோ அப்ப இந்த உணர்ச்சியிலிருந்து சிந்திக்கக்கூடிய மனிதன் அதை செயலாக மாற்றினாலும் அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ நிம்மதியில்லாத வாழ்க்கை. சற்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் வெறுமனே நினைத்ததை நிஜமாக்கும் ரகசியம் மட்டுமல்ல, எதை நினைக்க வேண்டும் என்கின்ற ரகசியம். எதை நினைக்க வேண்டும், பிறகு அது செயலாக மாற்றுவது. இதுதான் இந்த ரகசியம் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்ப அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது, முதலில் எந்த செயலை பற்றி சிந்திக்கும் போதும் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோமா, உணர்ச்சி வயப்படுகின்றோமா, அல்லது நிதானத்தோடு சிந்திக்கின்றோமா? இந்த கவனத்தை முதலில் இதில் கொண்டு வாருங்கள். இதுதான் நம்ம மெயினா சொல்லக்கூடிய சத்தியம். உங்கள் கவனத்தை முழுமையாக இதில் செலுத்துங்கள். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு ஒர்க் பிரஷர்ல எதையுமே சிந்திக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஒர்க் பிரஷர்லயோ ஒரு பேராசிலையோ சிந்திக்காதீங்க. அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இம்மிடியேட்டா நீங்க செய்ய வேண்டியது, இந்த உணர்ச்சியை இறைசக்தி முன்பு நான் கைவிடுகின்றேன். பேரானந்த சக்தியை சாட்சியாக வைத்து கைவிடுகின்றேன். பேரானந்த சக்திங்கிற வார்த்தை வேலை செய்யும். இதை சாட்சியாக வைத்து கைவிடுகின்றேன்.
அதற்கு பிறகு நீங்க பாருங்க, அந்த எண்ணம் தேவையா, தேவையில்லாங்கிற கவனம் உங்களுக்கு ஆழமாயிடும். சற்று கவனியுங்கள். ஒரு வொர்க் பிரஷரோ, ஒரு பேராசையோ உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, இந்த ப்ராசஸ், இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ண அடுத்த கணம், உங்களுடைய கவனம் இன்னும் ஆழமாகும். இங்க கவனக்குறைவை உருவாக்குவது தான் இந்த உணர்ச்சி வயப்படுறது. கவனக்குறைவை முதலில் உருவாக்குகின்றது. ஆசையும், உணர்ச்சி வசப்படுறதும், உங்க கவனக்குறைவை இழக்கச் செய்வதனால், சக்தியும், புத்தியும் தேவையான அளவிற்கு வெளிப்படுவதில்லை. அப்ப இந்த சரண்டர் ப்ராசஸ நீங்க பண்ண பிறகு பாருங்க, உங்க கவனம் இன்னும் ஆழமாகும். ஃபோக்கஸிங் ஆகும். அப்ப நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, அது நமக்கு தேவையா, தேவையில்லையாங்கிறது அந்த கணமே தெரிந்துவிடும். இது அல்டிமேட்டான ஒரு கிளாரிட்டின்னு நான் சொல்றேன். சிந்திக்கும் பொழுதே, இது நமக்கு தேவையா, தேவையில்லையாங்கிற டெசிஷன் எடுத்துட்டோம்னா, அன்வான்டடா தேவையில்லாம எக்ஸிக்யூட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெயின ஃபீல் பண்றது இல்லாம போகும். இத டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் வந்துரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற விஷயமே கஷ்டமான விஷயமே இங்க அல்ல. இட் இஸ் அ ரியாலிட்டி. இட் இஸ் அ டிஃபால்ட் கான்ஷியஸ்னஸ். இதுல கஷ்டம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த நினைக்கும் போதே சக்தி புத்தியும் சேர்ந்து வருவதனால் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். கேஷுவலா ஜாய்ஃபுல்லா மூவ் பண்ணுவீங்க. அதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் சொல்றேன். ஆசையெல்லாம் புடிச்சு நிஜமாக்குறது, அது வாழ்க்கைக்கு உதவாது. அது ஏகப்பட்ட கஷ்டங்கள் அதுல சொல்லணும். நீ நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைக்கணுங்கிறது சரி, கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தை தான் இங்க பிரச்சனை. சந்தோஷமா உற்சாகமா ஒர்க் பண்றது சரி. கஷ்டம்ங்கிற வார்த்தையே ஒரு பெயின் சம்பந்தப்பட்ட வார்த்தை. நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்க கவனம் செலுத்தணும். அப்பதான் உங்க செயலா மாற்ற முடியும். இத சரி பண்ணிட்டாவே வாழ்க்கையில 90% பிரச்சனை சால்வ். நமக்கு எது தேவை, எது தேவையில்லைங்கிற ஒரு கவனமே இல்லாதனால தான், தேவையற்ற விஷயத்தை சிந்தனை பண்ணி, அதை செயலா மாற்றி, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, டைமும் வேஸ்ட், இறுதியா துக்கம் தான் வருது. அப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ப்ராசஸ்ல உங்களுக்கு எது தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதே போல எந்த செயலை சிந்திக்கும் போதும் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இருந்துச்சுன்னா இமிடியேட்டா அதை சரண்டர் பண்ணிட்டு முழு கவனத்தையும் ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு நிதானம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சிந்திக்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் கேஷுவலா அது செயலாக மாறும். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறதே நினைத்ததை நிஜமாக்கும் ரகசியம் என்பதே, நீங்கள் நினைப்பதும் சந்தோஷம், ஆனந்தம் செயலாக மாற்றக்கூடிய ப்ராசஸ். எக்ஸிகியூஷன் ப்ராசஸும் ஒவ்வொரு சணமும் அது ஆனந்தமாக, நிறைவாக, சந்தோஷமாக நடக்க துவங்கும். மேனிஃபெஸ்டேஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயமே, சிந்திப்பதும் சந்தோஷமே, ஆனந்தமே செயலாக மாற்றுவதற்காக செய்கின்ற ஒவ்வொரு படியும் ஆனந்தமே என்கின்ற உணர்வு தான் இங்க ரிசல்ட்டா மாறுது. ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச பிறகுதான் சந்தோஷம்னு நினைக்கிறது உணர்ச்சி வயப்பட்டு, உணர்ச்சியிலிருந்து கொந்தளித்து செயல்படுவது. ஆனா இந்த ப்ராசஸ்ல சிந்திக்கும் போதே ஆனந்தம், சந்தோஷம், நிறைவு. செயலை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் கூட பரிபூர்ண சந்தோஷத்தை தரக்கூடியது. ரிசல்ட் வந்த பிறகு வர்றதில்ல, சிந்திக்கும் போதே வர்றது. இதான் உண்மையான ரியாலிட்டி, உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே. சிந்திக்கும் போதே உற்சாகம், ஆனந்தம், நிறைவு.
செயல் நடக்கும்போதே அந்த நிறைவுல இருப்பீங்க. அந்த பரிபூரணத்தை ஃபீல் பண்ணுவீங்க. இதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன். இந்த மாரி நம்ப கவனத்த செலுத்தி பண்ணோம்னா, எது தேவை, எது தேவை இல்லை என்கின்ற டிஃபரன்சியேஷன் கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு மனிதனுக்கு எது தேவை, எது தேவையில்லைன்னு தெரிஞ்சாவே ப்ராப்ளம் சால்வ். அப்பதான் நம்ம தேவையில்லாத விஷயத்த செஞ்சா பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சிரும். இப்ப என்ன பிரச்சனை? தேவையில்லாத செஞ்சு, செஞ்சு அதுக்கு பிறகு இது தேவையில்லைன்னு அப்புறம் புரியும். ஆனா வெளிய வர்றது கஷ்டம். இந்த உபதேசம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாத்தும். இத அப்ளை பண்ணுங்க. மீண்டும் இத விளக்கமா சொல்றேன். எந்த சிந்தனை நீங்க சிந்திக்கும் போதும், முதலில் இந்த உணர்வு நிலை நிறைவாக நிதானத்தோடு நாம் சிந்திக்கின்றோமா என்கின்ற கவனத்தை திருப்புங்கள். அதுல பிரஷரோ, டென்ஷனோ, ஒரு பயமோ அல்லது ஒரு பேராசையோ இருந்தா, அதை கவனித்து இந்த உணர்ச்சிகளை பேரானந்த சக்தியின் முன்பு நான் கைவிடுகின்றேன் என்று சொல்லி முடிச்ச பிறகு, உங்கள் கவனத்தை மீண்டும் அதில் குவியுங்கள். அப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இது தேவை, இது தேவையில்லை என்று. தேவை என்று தெரிந்தால் உங்களால் உணர முடியும். அந்த உற்சாக சக்தியும், உத்வேகமும் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணா மட்டும் தயவு செய்து செய்யுங்க. அப்பதான் நீ என்ன பண்ணுவ? எக்ஸிக்யூட் பண்ணவே யோசிக்கணும். இல்ல அதுல கொஞ்சம் எனக்கு எனர்ஜி லாஸா ஃபீல் பண்றேன், உத்வேகம் இல்லாம ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எதனால ஃபீல் பண்றேன்னு கண்டுபிடிச்சு மீண்டும் சரண்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிங்க. இதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ் அடித்தளம் ரொம்ப முக்கியமோ, அந்த மாரி ஒரு செயலை செய்வதற்கு அடித்தளமாக உங்களுடைய உணர்வு நிலை ரொம்பவும் முக்கியம். இந்த உணர்வு நிலையை நீங்க ஃபீல் பண்ண பிறகு நீங்க சிந்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் செயலா மாற்றுங்க. இதுதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன். நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கும் என்பது என்னவென்றால், எது நினைக்க வேண்டும், எது நினைக்க கூடாது என்கின்ற தெளிவு நிலைதான் இங்கு சத்தியமாக ரகசியம் என்று சொல்கின்றேன். ரகசியம் என்பது இதுவே. எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது. அடிப்படையான முதல் ட்ரூத் இதுதான். இது ரியலைஸ் ஆன பிறகு சிந்தனை பண்ணுங்க. அது சிம்பிளா ரியலா மாறிடும். செயலாக மாறும். உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். சிந்திச்சு செயலாற்ற முன்னாடியே தெரிஞ்சிடும். இதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட். யூ டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன் அட் ஆல் அபவுட் திஸ் ப்ராசஸ். ஆரம்பிக்கும் போதே இது நடந்துருமா, இல்ல முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி சந்தேகத்தோட செய்யக்கூடிய செயல் நிறைவேறினாலும் பெரிய நிம்மதியை தராது. இதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்றது. இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் இருக்கின்றது. அதை தொந்தரவு செய்யக்கூடிய உணர்ச்சிகளிலிருந்து பிரித்தால் நீங்க எந்த செயலை செஞ்சாலும், எந்த சிந்தனை பண்ணாலும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட சிந்திப்பீங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட செயலா மாற்றுவீங்க. இதை நோக்கி நகருங்கள். எந்த செயலை சிந்திக்கும் போதும் உணர்ச்சிகள் முடிச்சுகள் இருந்தால், உதாரணத்திற்கு கவலை, பிரஷர், பதட்டம், பேராசை, இது போன்ற உணர்ச்சி முடிச்சுகள் அதோடு இருந்தால் அதை சரணாகதி செய்துவிட்டு மீண்டும் கவனத்தை அதில் செலுத்தி, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வேணுமா வேணாமுங்கிற கிளியரான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. சரி இது வேணும்னா நல்லா பாருங்க, அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்காது. எனர்ஜி இருக்கும், கிளியரான ஒரு ஐடியாவும் இருக்கும், நம்பிக்கை அதிகமாகும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு மிக முக்கியமான ப்ராசஸ் கான்ஃபிடன்ஸ்.
இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் 100% இருக்கும். உற்சாகமா இருக்கும். டவுட் இருக்காது. தென் அப்புறமேல டிசைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இத தான் நீங்க வெரிஃபை பண்ணணும்ங்கறேன் நானு. எந்த செயலை செய்வதற்கு முன்பும், சிந்திக்கும் முன்பும் இத செக் பண்ணுங்க. அப்புறம் சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் செயல மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்க எல்லோரும் உங்கள் வாழ்க்கை எது தேவை என்று புரிந்து கொண்டு, அதை சிந்தனை செய்து செயலாக மாற்றுங்கள். அனைத்தும் செயலாக மாறும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.